நாம் 7வது பயணத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஆபிரகாமுடைய யுத்தத்தின் பயணம் நாம் அதை கடந்த வாரம் முடித்து விட்டோம். ஆனால் அது சம்பந்தமான சங்கீதத்தை நாம் இன்றைக்கு கவனிப்போம். சங்கீதம் 126. சங்கீதம் 126, அதாவது ஆபிரகாமுடைய 7வது பயணத்துக்கு தொடர்புடைய சங்கீதம் 126. அந்த சங்கீதத்தின் தலைப்பு என்னவென்றால், தேவன் சிறையிருப்பை திருப்புகிறவர். தேவன் சிறையிருப்பை திருப்புகிறவர். இந்த சிறையிருப்பு இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாடங்களில் ஒன்று சிறையிருப்பு. இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை எக்ஸாயில். இந்த சிறையிருப்புக்கு ஆங்கிலம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எக்ஸாயில். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு இது ஒருவேளை இந்த வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்தால் இது ஆச்சரியமாக இருக்கும். கோலியாத்துன்னு ஒருத்தர் இருந்தால் தெரியுங்களா? அவன் பேருக்கு அர்த்தம் சிறையிருப்பு, எக்ஸாயில். கோலியாத்து பேருக்கு அர்த்தமே சிறையிருப்பு தான். இவனை தான் தாவீது வீழ்த்தினான். அப்படியான சிறையிருப்பை உங்களாலும் என்னாலும் வீழ்த்த முடியும். இந்த ஆபிரகாமுக்கு அவர் சிறைப்பட்டு யுத்தத்துக்கு போனார். போய் என்ன பண்ணார்? சிறைப்பட்டவர்களை மீட்டு கொண்டு வந்தார் இல்லையா? யுத்த பயணத்தை நம்ம கற்ற பாடம் என்ன? லோத்து, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் 5 ராஜாக்களை, சோதோம், குமாரா, அத்மா, சொபோயிம், சோவார், இந்த 5 ராஜாக்களையும் வடக்கே இருந்து வந்து 4 ராஜாக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ சிறையிருப்பு. ஆபிரகாம் யுத்தத்தில் என்ன செய்தார்? போய் அவர்களை பின்தொடர்ந்தார், அப்புறம் அவர்களை வெற்றி பெற்றார், அவர்களை துரத்தினார், எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தார் இல்லையா? அப்போ இது சிறையிருப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். இதற்கு சங்கீதம் 126 ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தும். 1ஆம் வசனம் வாசிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர்? சிறையிருப்பை திருப்புகின்ற ஒரு ஆண்டவர். சிறையிருப்பில் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீங்கள் நானும் கட்டப்பட்டவர்களாக, விடுதலை அற்றவர்களாக வாழ்வது தேவ சித்தம் அல்ல. கர்த்தரின் நோக்க நீங்கள் நானும் விடுவிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். இங்கே இந்த சங்கீதம் ஆச்சரியத்தை கொடுக்கின்ற ஒரு சங்கீதம். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிறார். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? வாசிக்கமா. சொப்பனம் காண்கிறோள் போல் இருந்தோம். இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்ட அநேக நிஜத்தில் அந்த விடுதலை வரல. எதில் இருக்குது? என்னவோ சொப்பனத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் விடுதலை என்ன பண்ணல? தொடர மாதிரி டான்ஜிபிளாக நேரடியாக வாழ்க்கையில் அனுபவமாகவில்லை. மாறா என்ன பண்ணுறாங்க அவங்க? என்னவோ ஒரு கனவு. ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பேதுரு விடுதலையாக்கப்பட்டார். 1ஆம் 2ஆம் 3ஆம் காவல் திறக்கப்பட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் அவர் என்ன நினைத்தாராம்? சொப்பனம் காண்பதாக நினைத்தாராம். வானம் திறந்தது, தேவதூதன் இறங்கி வந்தான், கட்டுகள் அருந்து விழுந்தது, போர்ச்சவகன்லாம் மயங்கி விழுந்து கிடக்கிறானுங்க. பேதுரை விடுதலையாக்கி 1ஆம் 2ஆம் 3ஆம் காவல் கதவுகள்லாம் திறந்தது. வந்து அவனை சுதந்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு விட்டார். அப்போ தான் அவனுக்கு தெளிவு வருகிறது. தெளிவு வந்தபோது அவருக்கு எப்படி நினச்சாராம்? சொப்பனம் காண்றான் போல இருக்குது. இன்றைக்கி அநேக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிற நீங்களும் நானும் கூட அநேக நேரத்தில் நம்முடைய விடுதலை நமக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா? கற்பனையாக, சொப்பனமாக. பசியாக இருக்கிறவன் எந்த கனவு கண்டா என்ன இருக்கும்? அது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். தாகமாக இருக்கிறவன் கனவு கண்டா குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் ஏசாயா சொல்லுகிறான். ஏசாயா 28ஆம் அதிகாரம் எடுங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசி. 19-20 வாசிங்க. அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போகும். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும். கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது. கால் நீட்டுறதுக்கு எது போதாதான்? 6 அடி ஆசாமியை 3 அடி கட்டில் நீளத்தை படுக்க வச்சா என்ன ஆவான்? சுருட்டி மடக்கி படுத்துட்டு இருப்பான். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது. அடுத்தது போர்வையின் அகலமும். இது அதை விட கொடுமை. மூடிக்கொள்ள இந்த யாராவது செத்தானா தேசிய கொடி மேலே விரிப்பான் தெரியுங்களா? அது மாதிரி ஒரு பெட்ஷீட்டை கொடுத்து அவன் என்னத்துக்கு ஆவான்? விடுதலை பெற்ற அநேகருடைய நிலை இன்னைக்கு இதுதான். கால் நீட்ட படுக்கை நீளமும் போராது, அதே போல் மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போராது. சும்மா ஒரு டவல் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு நல்ல குளிரில் கொண்டு போட்டு அவன் என்ன பண்ணுவான்? அதை இங்கே மூடுனா இங்கே திறக்கும், இங்கே திறந்தா அங்கே மூடும். இதுதானே வாழ்க்கை. அப்போ கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறார். ஆனால் அந்த சீயோன் ஆசாமிங்க எப்படி இருக்கிறாங்க? சொப்பனம் காண்கிறவர்கள் போல. ஏசாயா 29:7 வாசிங்க. அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான ஜகல ஜாதிகளும். யார் இவர்கள்?
அரியேல் என்றால் எருசலேமினுடைய இன்னொரு பெயர். அரியேல் என்பது எருசலேமினுடைய இன்னும் ஒரு பெயர். எருசலேமுக்கு சொல்லப்படுகின்ற அரியேல். அரியோக் ஞாபகம் இருக்குதா? அரியோக் ஞாபகம் இருக்குதா? போன வாரம் தான் சிங்கத்தை போன்றவன். போன வாரம் கவனிச்சோமே, 4 எதிரிகள் ஆபிரகாம் 4 எதிரிகள் ஒருத்தன் யாரு? அரியோக். அது லயன் லைக், சிங்கத்தை போன்றவன். அது எருசலேமோட அரியேல் என்றால், ஏல் என்றால் காட், அரியேல் என்றால் லயன் ஆஃப் காட் என்ற அர்த்தம். எருசலேமுக்கு இன்னொரு பெயர். அது வாசிங்க 7ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அரியேலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதன் மேலும் அதன் அரண் மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாய் இருப்பார்கள். சீயோன் ஆசாமியும் இப்படித்தான் இருக்கிறான், சொப்பனம் காண்றவனா இருக்கான். சீயோனுக்கு எதிராக வர்றவனும் இப்படி தான் இருக்கிறான், சொப்பனம் காண்றவனா தான் இருக்கிறான். சங்கீதம் 126 வாஸ்தவம். அது யாருவன்? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் போது அவங்க எப்படி இருந்தாங்களாம்? சொப்பனம் காண்றவன் போல. விடுதலை பெற்றவனும் சொப்பனம் தான் காண்றான். இவனுக்கு இந்த சீயோனுக்கு எதிராக வர்றவன் யாரு? அரியலுக்கு எதிராக வருகின்ற ஜனங்கள். இவங்க யாரு? அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. ஏசாயா 29:8. அது பசியாய் இருக்கிறவன் எப்படி இருக்கும்? அந்த கனவு எப்படி இருக்கும்? பசியாய் இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும். இது நம்ம கற்பனை இல்லை, வசனம் சொல்லுது. பசியா இருக்கிறவன் அப்படியே பசியில் தூங்குறான், அவனுக்கு என்னதான் வரும்? சாப்பிட்ற மாதிரி தான் கனவு வரும். அடுத்தது சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாய் இருக்கிறது போலவும், தாகமாய் இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அது விடாய்த்து தவணத்தோடு இருக்கிறது போலவும், சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான ஜகல சாதிகளும் இருக்கும். தேவ ஜனத்துக்கு விரோதமாக வரக்கூடிய சீயோனுடைய எதிரிகளுக்கு எப்படி இருக்கலாம்? விடுதலை பெற்றும் விடுதலை இல்லாம மாதிரி, சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பசி நிற்காது, குடிப்பது போல இருக்கும், தாகம் தீராது. இது யாருக்கு? ஆன்டி சியோனிஸ்ட். சியோனுக்கு எதிராக வர்றவனுக்கு இந்த அனுபவம் இருந்தால் நியாயம். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட சியோனும் அப்படியே இருந்தால் அது பரிதாபம் இல்லை. சங்கீதம் 126 எங்கே ஆரம்பிக்குது? கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிறார். ஆனால் திருப்பினவனும் எப்படி தான் இருக்கிறான்? சொப்பனம் காண்ற மாதிரி தான் இருக்குது. நிஜ வாழ்க்கைக்கு இன்னும் வரல. ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்கள் எங்கே வரல? கற்பனையில் தான் நிறைய பேர் இருக்குது, அவர் எங்கே வரல? அது நிஜத்தில் வரலங்கிறது சுட்டி காட்டுகிறார் அந்த சங்கீதத்தில். 126:1 சியோனிஸ்ட். ஏசாயா 29:7-8 யாரு? சீயோனுக்கு எதிராக வருகிறவன். 2 பேருமே சொப்பனம் காண்றான்னா அவன் நீ சீயோனாக இருந்தா என்ன, சீயோனுக்கு எதிரியாக இருந்தா என்ன? 2 பேருக்கு என்னால் இவனும் கனவு அவனும் கனவு என்றால், இவனுக்கும் திருப்தி இல்லை அவனுக்கும் திருப்தி இல்லை என்றால், அப்படின்னா சீயோனை சார்ந்தவன் என்று சொல்றது என்ன லாபம் இருக்குது? மீட்கப்பட்டவன் சொல்கிறோம், இன்னும் நமக்கு அந்த பழைய வாழ்க்கையினுடைய தாக்கங்கள் இருக்குமானால், பழைய வாழ்க்கையுடைய வீழ்ச்சிகளும் நஷ்டங்களும் இன்னும் இருக்குமானால் மீட்கப்பட்டு என்னதான் லாபம்? மீட்கப்பட்டு பயன் இல்லாமல் போயிடுது. அதான் அந்த 1ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறது. 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. எப்போ? கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் சொப்பனம் காண்கிறவன் போல இருந்தானா, சொப்பனத்தில் சிரிச்சிருக்கிறான். திருப்பி வாசிக்குமா 2ஆம் வசனம். அப்பொழுது நம்முடைய வாய் எப்பொழுது சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினாரு, அவன் என்ன பண்றான்? சொப்பனம் காண்றவன் போல இருக்கிறான். அப்பொழுது எப்பொழுது? இந்த தூக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? சில சிரிப்பான் பார்த்துருக்கீங்களா? சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் சிரிக்கும். உடனே எடுத்து வளர்ந்தீங்களா? ஏஞ்சல் விளையாடு தான் குழந்தையோட. என்ன பண்ணுமா? அது தேவதூது வந்து குழந்தை என்ன பண்ணுறான்? கிச்சிலிக்கா பண்ணுறானோ. அதனால தான் குழந்தை என்ன பண்ணுதான்? சரி, திடீர்னு பார்த்தீங்கன்னா முகம் அப்படி சுருங்கி போகும் பார்த்துருக்கீங்களா? அப்போ யார் பிசாசு வந்து கிள்றானா? சிரித்த போது தேவதா கிச்சிலிக்கா பண்ணலாம். அவர் குழந்தை அழும்போது இல்லைன்னா முகம் ஒரு வாடி போகும்போது. விடுதலை பெற்றவர்களுக்கு கூட சந்தோஷம் எங்கே தான் நடக்குது? கனவுல தான் நடக்குது. ரியாலிட்டி அந்த நிஜத்துக்கு வரல. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். யார் சொல்றானுங்க? புறஜாதி எல்லாம் சொல்றான் கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியம் செய்தார். இவனுக்கு தெரியல, இவன் தூங்கிட்டுல இருக்கிறான். இவன் சொப்பனம் கண்டு கொண்டல்வா இருக்கிறான். கனவுல தானே இவன் விடுதலை அனுபவிக்கிறானே தவிர நிஜத்தில் என்ன செய்யல. அது கனவில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி இருப்பது உண்மை. அது யாருக்கு தெரியுது? சுற்றி இருக்கிற புறஜாதிகளுக்கு தெரிகிறது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் என்ன சொல்கிறான்னா, லார்ட் ஹேத் மேக்னிஃபைடு. கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? தன்னை மகத்துவப்படுத்தி. புறஜாதிகள் என்ன சொல்கிறாங்க? 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொன்னால் 126 அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே
சொல்லி கொண்டான்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லார்ட் இஸ் மேக்னிஃபைட் டு டூ வித் தம், அதாவது இவங்களோட சேர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான்னு மற்றவங்களாம் சொன்னானாம். தமிழில் இருக்கிற மாதிரி சொல்கிறது புரியுதா? சங்கீதம் 120 நீங்கள் சொப்பனம் காண்றீங்களான்னு இப்போ எனக்கு சந்தேகம் வருது. சொப்பனம் காண்றவனை பேசுகிறேன், நீங்கள் சொப்பனத்துக்குள்ளே போயிட்டீங்க போல இருக்குது. கர்த்தர் விடுதலையை கொடுத்துட்டாரு, ஆனால் ஜனங்கள் என்ன செய்யலை? விடுதலை எதில் அனுபவிங்க? கற்பனையில் தான் அனுபவிக்கிறாங்க. அதான் சுட்டி காட்டுகிறார். சொப்பனம் காண்கிறவனை போல இருந்தோன்னா சொப்பனத்தில் சாப்பிட்டா பசி ஆறுமா? சொப்பனத்தில் குடித்தால் தாகம் தீருமா? தீராது. அதே போல தான் சியோனும் அப்படி தான் இருக்குது. சியோனை அழிக்க நினச்சி எதிரி வராமல் பார்த்தீங்களா, அவனும் அப்படி தான் இருக்கு. அப்புறம் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்ன? அப்பொழுது நான் கர்த்தர் விடுதலை ஆகிட்டாரு, நம்ம தான் சொப்பனத்தில் இருக்கிறோம். நம்முடைய நகைப்பு, நம்முடைய புன்னகைலாம் எங்கே தான் இருக்குது? கனவுல தான் இருக்குது, தவிர நிஜத்தில் வரல. அப்போது புறமணித்து மக்கள் சொல்லிக்கிறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தான். தமிழில் இருக்கிறார், சரியான மொழியாக்கம் இல்லை. அது எப்படி இருக்கணும்? கர்த்தர் இவர்களோடு சேர்ந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு தன்னை மகத்துவப்படுத்தி இருக்கிறார்னு வரணும். இப்போ தேவன் எதற்கு விடுதலை கொடுத்திருக்கிறார்? சிறையிருப்பு நீக்கினதுக்கு எதற்கு? நம்மோடு இணைந்து பெருங்காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் விடுதலை ஆக்கினா. இவன் சொப்பனம் காண்ற மாதிரி படுத்திருந்தான்னா, கர்த்தர் கொடுத்த விடுதலையை ஏதோ ஒரு கற்பனையாக அனுபவித்து கொண்டிருந்தால் புறஜாதிகளுக்கு தெரிவது கூட நமக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரியும் தானே? கர்த்தர் யாரோடு இருக்கிறாங்க? இவனோடு இருக்கிறார் என்று யார் சொல்லுவாங்களாம்? புறவினத்து மக்கள் சொல்லுவாங்களாம். ஆனால் யாருக்கு தெரியாது? இது நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஏசாயா சொல்லுகிறான், புறஜாதிகளாம் விலங்கிடப்பட்டவர்களாக வந்து என்ன செய்வானா? நம்ம நோக்கி விண்ணப்பம் பண்ணுவானா. ஏன்? நமக்குள்ள யார் இருக்கிறாங்களா? கர்த்தர் இருக்கிறான். மெய்யாகவே நீர் உம்மை, மெய்யாகவே நீர் உம்மை எடுங்க. ஏசாயா 45 மறைத்து கொண்டிருக்கிற தேவன். ஏசாயா 45:15 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனும், இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். தேவன் எப்படிப்பட்டவர்? தன்னை எங்க மறைச்சு வச்சிருக்கிறார்? கர்த்தர் தன்னை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்? ஐயா, நமக்குள்ள இருக்கிறார் அவர். தேவன் தன்னை எங்க? 14 வசனம் வாசிங்க. 14 ஏசாயா 45:14 வாசிங்க. எகிப்தின் சம்பாத்தியமும், எகிப்தின் சம்பாத்தியமும், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும். தேவன் எங்க இருக்கிறாரு? உன்னோட மாத்திரம்தான் தேவன் இருக்க. யாருக்கு தெரியும்? எகிப்தியனுக்கு தெரியுது, எத்தியோப்பியனுக்கு தெரியுது, சபையனுக்கு தெரியுது. சீயோனில் உள்ளவனுக்கு மாத்திரம் தெரியல. தேவன் யாருக்குள் இருக்கிறாரோ அவனுக்கு தெரியல. சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது தேவன் உன்னோடு இருக்கிறார். வாசிக்கப்பா. அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு. யாரை பணிந்து கொள்வாங்க? கர்த்தரை தானே பணிந்து கொள்ளணும். புறஜாதிகள் வந்தால் யாரை பணிந்து கொள்ளணும்? கர்த்தரை பணிந்து கொள்ளணும். இவங்க யாரை பண்ணிடுறாங்க? நமக்குள்ள தேவன் இருக்கார்ல, நம்மை பணிந்து கொள்வதில்லை. மாறாக யாரை பணிந்து கொள்கிறாங்க? நமக்குள்ள தேவன் இருப்பதனால யாரை பணிந்து கொள்வாங்களாம்? நம்மை பணிந்து கொண்டு. கவனிங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒபிதியான்னு ஒரு மனிதன் இருப்பான். இந்த ஒபிதியாட்ட ஆகாப் சொல்லுவான், போ இந்த மிருக ஜீவன்களுக்கு புல்லெல்லாம் தேடி போகும்போது எலியா அவனுக்கு எதிரே வருவான். எலியா வந்தோன்னு என்ன ஒபிதியான பண்ணுவாங்க? போய் அவனை தரைமுட்டும் விழுந்து அவனை வணங்குவான். யாரை வணங்குறான்னா எலியாவை அல்ல, எலியாவில் இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் என்று உபதியான பணம் கர்த்தருக்கு. உங்களுக்கு தெரியுமென்னு நம்புகிறேன். பைபிளில் எழுதியிருக்கேன், சொல்லியிருக்கேன். 162 முறை கர்த்தருக்கு பயந்தார்கள். கர்த்தருக்கு பயந்து இதை செய்துன்னு போட்டிருக்கு பைபிளில். ஆனால் கர்த்தருக்கு மிகவும் பயந்து என்று எழுதப்பட்டது ஒரே ஒரு முறை தான். அது யாருன்னு? அந்த ஒபதியா. இந்த ஒபதியா எலியாவை பார்த்தோன்னு என்ன பண்ணுறான்? அவனுக்கு முன்பாக விழுந்து. காரணம் என்ன? எலியாவை அல்ல, அவனுக்குள் இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை. அதே போல தான் யூதன் வரான். யூதனுக்கு பின்னாடி என்ன பண்ணான்? விலங்கிடப்பட்டவனாக எகிப்தியன், சபேயன், கல்தையர்லாம் வரான். எப்படி வரான்? அவர்கள் மாத்திரமல்ல, அவனுடைய வர்த்தக லாபம், அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சானே எல்லாம் யாருக்கு வருகிறது? யூதனுக்கு பின்னாடி வருகிறது. வந்து என்ன செய்வானா? மெய்யாகவே தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு சொல்லி என்ன செய்வானா? கர்த்தரை எல்லாம் பணிந்து கொள்ளுகிறான், யூதனை பணிந்து கொள்ளுகிறான். ஏன் பணிந்து கொள்கிறான்? உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு யூதனை 10 பேர் பிடிச்சி தொங்குவான்னு போட்டிருக்கல, ஆமாவா? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுவானா? 10 பேர் தொங்குவான்ல. ஏன் தொங்குவான்? உன்னோட தான் கர்த்தர் இருக்கிறான்னு சட்டையை பிடிச்சி தொங்குவானான்.
கவனிச்சிங்க, உங்களுக்கு ரெகுலர் தேவன் இருந்தால் நம்ம பேண்ட் இருக்குது தெரியுங்களா, பேண்ட்டு சட்டெல்லாம் போட்டுருக்கு தெரியுங்களா, அது ஒரு 10 பேராவது தொங்கணும். பாருங்களேன், என்னைக்காவது தொங்குனானா பாருங்களேன். நம்ம சட்டையை பிடிச்சி எவனாவது தொங்குறானா, உங்களோட தான் கற்றுருக்கான்னு சொல்கிறான், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாமே நம்பலையே. நமக்குள்ளே கற்றுருக்கா, நம்ம நம்பினாதானே அவன் தொங்குவான். நம்ம நம்ப அவன் எப்படி நம்புவான்? என்ன செய்யறான்னா அவர்கள் உன்னை பணிந்து கொண்டு, வாசிங்கம்மா, உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று. யார்கிட்ட ஜெபம் பண்றான்? நம்ம கிட்ட ஜெபம் பண்ணுவான். அவன் என் புத்திக்கு இதுவரைக்கும் எட்டாத ஒன்று. என்ன பணிந்து கொள்வானா? ஏன் என்ன பணிந்து கொள்ள? எனக்குள்ள கத்தருக்கான்னு அவன் நம்புறான், ஆனா நான் நம்பல. உன்னோடு தான் தேவன் இருக்கிறான்னு யாருக்கு தெரியுது? எகிப்தியனுக்கு, எத்தியோப்பியனுக்கு, அவனுக்கு கல்தையனுக்கு தெரியுது, சபையனுக்கு தெரிகிறது. யாருக்கு தெரியல? ஒரு யூதனுக்கு தெரியல. பாருங்களேன், அவன் என்ன பண்றான்? நம்மை பணிந்து கொண்டு நம்மை நோக்கி ஜெபம் பண்ணுவானா? ஏன் நம்ம என்ன தேவனா? தேவன் எவ்வளவு பெரிய இடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதான் அடுத்த வருஷம் சொல்றாரு, மெய்யாகவே நீர் உம்மை மறைத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்குன்னு சொல்றாரு. ஏன் சொல்ற? தேவன் எங்க இருக்கிறார்? மறைக்கப்பட்டிருக்கிறார். எங்க மறைஞ்சிருக்கார்? நமக்குள்ளதான் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கார். நமக்கு அது தெரியலையே. புறவனத்து மக்களுக்கு அவரு தெரியுது, நமக்கு அது கூட தெரியல. நமக்குள்ளே தேவன் இருக்கிறார். நாம் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் அநேகருக்கு தெரியல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் சிறைப்பட்டவர்கள் போல, கட்டப்பட்டவர்கள் போலவே அநேகத்தில் இருக்கிறோம். நம்மளால் அந்த கோலியாத்து மாதிரி ஆசையெல்லாம் வெல்லவே முடியல. காரணம் என்ன? சிறையிலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் என்னதான் சொல்லிட்டு இருக்கிறோம்? இன்னும் சிறையில் இருக்கிறேன், நான் இன்னும் பலவீனன். உங்களுக்கு தெரியுமே, தாவீது சொல்லுவார், நான் இஸ்ரவேல் ராஜாவாக இருந்தும் இன்னும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க, கடைசி வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும், தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த போதிலும், நான் இன்னும் பலவீனன். அவர் இன்னும் பலவீனன். அது பாரு, எனக்கு அபிஷேகம் என்னத்துக்கு? தாவீதுக்கு எத்தனை அபிஷேகம் தெரியுங்களா? 3 அபிஷேகம். சகோதரன் நடுவிலே சின்ன பையனாக இருந்தபோது, அடுத்தது யூதாவின் நடுவிலே, அடுத்தது சமஸ்த இஸ்ரவேல் நடுவிலே. 3 இடங்களில் அவன் அபிஷேகம் பண்ணி, இப்போ சொல்லும்போது 2 முறை தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். 3வது அபிஷேகம் இதுக்கு அப்புறம் தான். இஸ்ரவேல் ராஜா மேலே 1 முறை அல்ல, 2 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தும் அவர் சொல்றாரு இன்னும்னா. அப்படின்னா உனக்கு அபிஷேகம் என்னத்துக்கு? நமக்கு தெரியும், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கொடுத்துருக்கான்னு 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம்ல. ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பற்றி இன்னும் கலங்கி கொண்டிருப்போமானால், இன்னும் பயந்து கொண்டிருப்போமானால் அபிஷேகம் பெற்று என்ன லாபம்? விடுவிக்கப்பட்டவர்கள் உலகத்து மனுஷன் சொல்கிறான், இவனோட கர்த்தர் இருக்கிறாரு, நான் உன் பின்னாடி தான் வருவேன், உன் சட்டையை பிடிச்சி தான் தொங்குவேன், உங்கள்கிட்ட ஒன்று நோக்கி தான் ஜெபம் பண்ணுவேன்னு உலகத்து மனுஷன் சொல்கிறான். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? யோசித்து பாருங்க. உங்கள்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கலையா? சார் கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க சார் சொல்லலையா? என்னுடைய அதிகாரி ஒரு பிராமணன், அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆள் இயேசுன்னா தெரியும், நல்லா தெரியும். ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படித்து அப்புறம் பிஇ படித்து வந்த மனுஷன்தான். ஆனால் அவனுக்கு கிறிஸ்தவன்னா அவ்வளோ வெறுப்பு. ஆனால் அவனுக்கு ஒரு நெருக்கம் வந்தபோது அவனுக்கு சமமாக இன்னொரு அதிகாரி, என்னுடைய மேனேஜர், அவருக்கு இன்னொரு மேனேஜர், அவர் ஒரு பிலீவர். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் அவருடைய பிரச்சனையை சொன்னபோது சொன்னாராம், ஏயா எங்கிட்ட சொல்கிறல்ல, உன்கிட்ட ஒருத்தன் ஒர்க் பண்ணுறானே ஒரு ஆள், அவன் ஜெபம் பண்ணுறாளியா, அவன்கிட்ட போய் சொல்லியா. தேடி வந்தான் ஒரு நாள். என்னுடைய மேலதிகாரி ஒரு நாள் ஏற்று சொன்னான், அகஸ்டின் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சொல்லுங்கள் சார் ஜெபம் பண்ணலாம். இப்போ அவர் சொன்னார், அவருடைய பிரச்சனையை சொன்னான். சொல்லிட்டு சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணு, நான் பிலீவ் பண்ணுறேன், ஏசு நீங்கள் ஜெபம் பண்ணால் கேட்பாருன்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம சிலது நமக்கே சந்தேகம் வரும், நம்ம ஜெபம் பண்ணால் கேட்பாரான்னு. அவன் சந்தேகம் வரல, தெளிவாக சொல்கிறான். ஜெபம் பண்ணோம், அநேக ஆண்டுகள் முடியாத பிரச்சனை 2 மாதத்தில் அவருக்கு முடிந்தது. முடிந்தவனு கூப்பிட்டு சொன்னார், அகஸ்டின் ரொம்ப நன்றி அகஸ்டின், நீ ஜெபம் பண்ணதுக்காக உன் ஜெபத்தை இயேசு கேட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொன்னான், அஃப்கோர்ஸ் நானும் எங்கள் சாமியை நோக்கி வேண்டிக்கிட்டான்னா. அப்போ கூட இயேசு விடுதலை கொடுத்தா அவனுக்கு முழுசாக சொல்ல முடியலை. என்ன பண்ணால், அஃப்கோர்ஸ் ஐ ப்ரை டு மை காட் அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் வந்துட்டேன். சரி உனக்கு ஏசு கொடுத்ததே தப்புடான்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஏன் சொல்லலைன்னா, நம்மளை நோக்கி தானே சொல்கிறான் ஜெபம் பண்ணி. ஏன்னா அவன் நம்புகிறான் நமக்குள்ளே இயேசு இருக்கிறாருன்னு. ஒரு நாளும் விடுதலை பெற்றவர்கள் விடுதலை பெறாதவர்களை போல இருக்கவே கூடாது. விடுதலை பெற்றவர்கள் விடுதலை பெற்றவரை போலத்தான் இருக்க வேண்டும். சரி, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்ன செய்கிறாராம், இந்த சங்கீதம் 122 வாசித்தோம், புறஜாதி சொல்கிறான், இவர்கள் தேவன் இவர்களோடு சேர்ந்து என்ன செய்ய போகிறாராம், பெரிய காரியங்களை செய்கிறவர்னு சொல்கிறான். ஆனால் இதுக்கு எபிரேயமில் வாசிக்கிறோம், லார்ட் ஹேத் மேக்னிஃபைட் ஹிம்செல்ஃப் டு டூ கிரேட்டர் திங்ஸ் வித் அஸ். நம்மோடு இணைந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒன்று நல்ல கவனிங்க,
நான் ஒருவரோடு போய் சேர்ந்து ஒரு காரியம் செய்ததென்றால் அதுக்கு அர்த்தம் வேற. அவர் என்னோடு வந்து ஒரு காரியம் செய்தார் என்றால் அதுக்கு அர்த்தம் வேற. புரியுதா? என்ன புரிஞ்சது? ஒன்றும் புரியலை, அது புரிஞ்சது. அது மதிவாணனோடு அகஸ்டின் போனார்னா மதிவாணன் பெரியவர், அகஸ்டின் வந்து ஹெல்ப்பர். அகஸ்டினோடு மதிவாணன் வந்தார் என்றால் அகஸ்டின் பெரிய ஆள், மதிவாணன் சின்னவன். சில கம்பெனிஸில் சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவர் 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பார். புதுசாக ஒரு பையன் போய் 4 வருஷம் என்ன சொல்லுவாங்க, தம்பி என்னோட தான் வேலை செய்கிறாரு, தம்பியோடு நான் வேலை செய்கிறேன்னு சொல்லுவாரா? ஏன், அவர் பெரியவர். பெரியவர் எப்படி தெரியும்? இவர் அவரோட வேலை செய்யறதான் சொல்லுவாங்களே தவிர அவர் இவரோட வேலை செய்ய டே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டேன்டான்னு வர அவர் இல்லையா? ஆமாவா? சரி, இப்போ நாம் கர்த்தரோடு இணைந்து வேலை செய்வோமா இல்லை கர்த்தர் நம்மோடு இணைந்து வேலை செய்வாரா? நாம் தேவனோடு இணைந்து வேலை செய்வோமா இல்லை கர்த்தர் நம்மோடு இணைந்து வேலை செய்வாரா? நான் கர்த்தரோடு போய் வேலை செய்கிறேன்னு சொன்னால் கர்த்தர் பெரியவர், நான் சின்னவன். கர்த்தர் என்னோடு இணைஞ்சு வேலை செய்கிறாருன்னா நான் பெரிய ஆள், கர்த்தர் சின்னவர். இப்போ சொல்லுங்கள், நான் கர்த்தரோடு கிரியை செய்கிறேன்னா கர்த்தர் என்னோடு கிரியை செய்கிறாரா? கர்த்தர் நம்மோடு கிரியை செய்கிறாரா? ஆமென் சொல்லுங்கள். அவ்வளவு பெரிய தேவனாக இருந்தும், அதான் அந்த 2ஆம் வசனம், Lord has magnified himself to do greater things with us. நம்மோடு இணைஞ்சு பெரிய வேலை செய்ய அவர் காத்திருக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 19-20. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு, உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களுக்கு பெரிய அதிகாரத்தெல்லாம் கொடுத்து என்ன பண்ணார்? பேசி முடித்த பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, இயேசுநாதர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். எவ்வளவு நாளைக்கு அப்புறம்? இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் சமூக பக்கத்தில் உட்கார்ந்தார்ல, அப்பாடா அனுப்பி உட்கார்வார்ல. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் உட்கார்றாரு? என்னம்மா? 33 வருஷத்துக்கு அப்புறம் உட்கார்றாரு. புறப்பட்டு வந்தார்ல, அங்கேருந்து புறப்பட்டு வந்தார்ல, மரியாதை இது பிறந்தார்ல, உலகத்தில் 33 வருஷம் ஊழியம் பண்ணாரா? ஊழியம் செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? இப்போ தான் உயிர்த்தெழுந்து எல்லாத்தையும் முடிச்சு 40 நாளாக முடிச்சு என்ன பண்ண போய் அப்பாடான்னு உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே இவங்க சொல்லிட்டு போயிட்டாரு, விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்கள் அவன் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. இயேசுநாதர் போய் அப்பாடா பெரிய வேலையை அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை முடிச்சுட்டார் இல்லையா? முடிச்சு உட்கார்ந்தாரு. 20ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய், இவர் போய் உட்கார்ந்தாரு. அவங்க என்ன பண்ண, மீதி சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அவர் போய் உட்கார்ந்துட்டாரு, இவங்க போய் ஊழியம் பண்றாங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து, இப்பதான் போய் உட்கார்ந்தாரு. இவனுங்க புறப்பட்டான துகுதுன்னு ஓடி வந்துக்கிறாரு கூட. 33 ஆண்டுகளுக்கு அப்புறம் போய் மேலே உட்கார்ந்தவர் இவங்க புறப்பட்டு போனோன்னு என்ன பண்றாரு? ஐயோ ஐயோ, நான் இங்கே இருக்கக்கூடாது, எங்கே இருக்கணும்? என் பிள்ளைகளோட கூட சொல்லிட்டேனே, உலகம் போ எல்லாரும் சொல்லுன்னு சொல்லிட்டு வேற வந்துட்டேனே. இப்போ என்ன பண்ணணும்? தனியாலாம் போகுது என் பிள்ளை. என்ன பண்ணுறாரு? குடுன்னு ஓடி வந்து என்ன பண்ணுறாரு? வாசிமா. அவர்களுடனே கூட கிரியை கவனிச்சிங்களா? கர்த்தரோடு அவங்க கிரியை செய்யலை, அவங்களோடு கர்த்தர் கிரியை செய்கிறார். அவன் ஹெல்ப்பர் மாதிரி போகிறார் பின்னாடி. இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு? ஹெல்ப்பர் மாதிரி பின்னாடி போய் சொல், டேய் கட்டிங் பிளேயர் எழுறா, உடனே இயேசு அது கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார். இயேசு நாமத்தில் ஓடுறான்னு இயேசு துரத்துறாரு. சொல்கிறது வேலை யார் வேலை? பேதுரு வேலைன்னா துரத்துற வேலை யார் வேலை? அப்படித்தான் போட்டுருக்குது. அவர்களோடு இருந்து நடப்பித்த கிரியைகளினால். அவன் சொல்றது யார் வேலை? வசனத்தை சொல்றவன் வேலை. செயல்படுறது யார் வேலை? ஹெல்ப்பர் வேலை. ஆமேன் ஆமேன் ஆமேன். எவ்வளோ பெரிய மகத்துவம் தெரியுங்களா? Lord is magnified to greater things with you and me. உங்களோடு என்னோடு இணைந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு கத்து தன்னை மகத்துவப்படுத்தி இருக்கிறார். உயிர்த்தெழுந்து போய் உட்கார்ந்தீங்களா, கொஞ்ச நேரம் உட்கார்றது தானே அப்பாடா அப்படின்னு. அது எப்படிப்பா இருக்க முடியும் என்னால்? நீ புறப்பட்டு போறிய, நான் உன்னை விட்டு எப்படி உட்கார்ந்துருப்பேன்? கூட ஓடி வந்துட்டு என்ன பண்ணுறாராம்? வாசிங்கம்மா, மறுபடியும் வாசிங்க 20ஆம் வசனத்தை. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். எதுக்கு வந்திருக்கிறார் அவர்? வசனத்தை உறுதிப்படுத்த. சொல்றது யாரு? நாம். செயல்படுவது யாரு? நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், என்ற முழுமையான நம்பிக்கை, வரம் பெற்றவர்கள் என்று யாரையும் சொல்லக்கூடாது. ஏன்னா வரம் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது. நாம் புறப்பட்டு போகும்போது கர்த்தர் நம்மோடு வராரு. அப்படி தான் போட்டிருக்கு. 1 வார்த்தை பாருங்க. அவனுடைய பிரயோஜனத்துக்கு தக்கதாக அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அதாவது 9 வரங்கள் இருக்குது. ஒரு தேவ மனிதன், நீங்கள் பாஸ்டர்ஸாக இருக்கீங்க, ஒரு குடும்ப வீடு சந்திக்க போகணும்,
இல்லை ஒரு வீட்டு கூட நடத்த போகணும், இல்லை ஒருத்தருக்காக ஜெபிக்க போகணும், ஒரு வியாதிசனை பார்க்க போகிறீங்க இல்லையா, போகும்போது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட வருது. வரும்போது என்ன தெரியுங்களா, தேவத்தின் மகத்துவம் முழுதும் கூட வருது. அங்கே ஒருவேளை ஒரு தீர்க்க தரிசன வரம் தேவைப்பட்டால் கர்த்தர் உங்களை ஒரு தீர்க்க தரிசியாகவே பயன்படுத்துவார். அங்கே ஒரு ஹீலிங் தேவைப்பட்டால் கர்த்தர் உங்களை ஒரு ஹீலராகவே பயன்படுத்துவார். அங்கே ஒரு வெளிப்பாடு தேவைப்பட்டால் கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தவனா பயன்படுத்துவார். யாருக்கும் கர்த்தர் அதை கொடுப்பதில்லை, கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். அதனால் வரம் பெற்றவர்கள் என்பதை காட்டிலும் கர்த்தர் என்ன பண்ணுறார், நம்மோடு கூட இருந்து வரங்களை கர்த்தர் யாருக்கும் கொடுக்கிறார் என்பதை காட்டிலும் நம்மோடு கூட என்ன பண்ணுறாரு, செயல்படுவதற்கு பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 126 சொல்லுகிறது. புறஜாதிகள் சொல்கிறான், அவர்களோடு இருந்து என்ன பண்ணுறாரா, பெரிய காரியங்களை செய்கிறவர். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பைபிளில் பெரிய காரியங்கள் என்று 7 காரியங்கள் சொல்லப்படுகிறது. Lord is magnified to do greater things with you and me. சபையாகிய நம்மோடு இணைந்து கர்த்தர் என்ன செய்கிறார், பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். 7 பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1, ரட்சிப்பு பெரியது. 1, ரட்சிப்பு, சால்வேஷன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. ரட்சிப்பு எவ்வளவு? ரட்சிப்புக்கு என்ன போட்டிருக்குது? எவ்வளவு பெரியது? எவ்வளவு பெரியது? நீங்கள் அந்த பெயிண்டர் பேர் சால்வதோர் தோலி. இவர் ஒரு விசுவாசி, ஒரு பெரிய சிற்பி, ஒரு பெரிய ஓவியன், அது ஒரு பெரிய விசுவாசி. இவனுக்கு ஒரு முறை தோணுது, கர்த்தர் எவ்வளவு பெரிதாக நம்ம மேல் அன்பு கொண்டிருப்பார். நீங்கள் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. எங்கிட்ட ஒரு சின்ன ஒரு கார்டு வச்சுருந்து அதுக்கு பின்னாடி இருக்குதும், அதில் ஒரு பெரிய பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு அதில் எப்படி இருக்கும் தெரியுங்களா, இயேசு சிலுவையில் மரிப்பது போல். எப்படின்னா, சாதாரணமாக சிலுவை நமக்கு நேராக பார்ப்போம் இல்லையா, இப்படி பார்க்குற மாதிரி, இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம். ஆனால் அவன் எப்படி பார்ப்பான்னா, மேலே இருந்து பார்த்துருப்பான். மேலே பார்த்தா இயேசுவோட தலை, சிலுவையின் மேலே பகுதி மாத்திரம் தெரியும், இந்த 2 ஷோல்டர்ஸ் மாத்திரம் தான் தெரியும். ஒரு தலை அதில் முள்முடி தாண்டி இருக்கும், இப்படி இருக்கும். மேலே இருந்து சிலுவையை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி வரைஞ்சி ஒரு சிலுவை அந்த இடத்துல தொங்குற மாதிரி வரைஞ்சிட்டு கீழே என்ன பண்ணுவான் தெரியுங்களா, உலகத்தை போட்டிருப்பான். அதில் ஒரு சின்ன போட் இருக்கும், ஒரு மனுஷங்கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும், வேர்ல்டு ஃபேமஸ் பெயிண்டிங். அதில் அவன் கீழே எழுதுவான், என்ன எழுதிப்பான் தெரியுங்களா, சால்வதோலி, ஐ ஆஸ்க் ஜீசஸ், நான் இயேசுவை கேட்டேன், ஜீசஸ் ஹவு மச் டு யூ லவ் மீ, நீங்கள் எவ்வளவா என்கிட்ட அன்பு இருந்தீங்க, திஸ் மச். அந்த ஷோல்டரை காட்டுறான், என்ன இதுக்கு மேலே கை போகாது பின்னாடி, திஸ் மச். And he gave his life on the cross. அதாவது இவ்வளவா என்று சொல்லி என்ன பண்ணாராம், சிலுவையில். இதுக்கு மேலே கையென்னாகாது, பின்னாடி போகாதுல்ல. எவ்வளவு அன்பு கூர்ந்தீங்க, இவ்வளவு 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 இவ்வளவுன்னு, அதுக்கு மேலே எவ்வளவு, இதுக்கு மேலே கையே போகாதுப்பா. அடுத்தது சால்வதோலி ஷோல்டரை காட்டியிருப்பான், தலையை காட்டியிருப்பான், திஸ் மச் ஐ லவ்ட் யூ. இவ்வளவுன்னா சிலுவையில் என் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நான் உண்மையில அப்படின்னா எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு. கர்த்தர் உங்களோட யோசித்து பாருங்க, தேவன் மாத்திரமல்ல, இன்னைக்கு நீங்களை நான் போய் வசனத்தை சொன்னால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்கல்ல. அப்போ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை தேவன் யாருக்கும் கொடுத்துருக்கார், உங்களை கொண்டு என்ன கொண்டு செயல்படுத்துறார்ல. அப்படின்னா God has magnified himself to greater works with you and me. நம்மோடு இணைந்து பெரிய காரியங்களை செய்ய என்ன பண்ண தேவன் தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒன்று என்ன, ரட்சிப்பு. இரண்டாவதாக சங்கீதம் 31:19. சங்கீதம் இரண்டாவது பெரிய காரியம் என்னன்னா, சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. எவ்வளவு இரண்டாவது பெரிதுன்னு சொல்லப்படுது நன்மை, தேவனுடைய நன்மை இருக்குது. அதுதான் என்ன பெரியது. ஒன்று அவருடைய ரட்சிப்பு பெரியது, இரண்டாவதாக தேவனுடைய நன்மை, ஆங்கிலத்தில் குட்னஸ். நீங்கள் மனுஷனுக்கு ஆயத்தம் பண்ணுற நன்மை எவ்வளவு பெரியது. அவர் இரண்டாவது பெரிய காரியம் என்ன, நன்மைகள். மூன்றாவதாக எரேமியா 32ஆம் அதிகாரம், எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 32:19. யோசனையில் பெரியவரும். அவர் எதில் பெரியவர், கவுன்சல், யோசனையில் பெரியவர். அப்படின்னா கர்த்தர் எதற்கு நமக்கு பெரிய காரியம் என்ன, அவருடைய ஆலோசனை, அவருடைய யோசனை பெரியது.
நான்காவதாக சங்கீதம் 18:35. சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அடுத்தது என்ன? காருண்யம், ஆங்கிலத்தில் கைண்ட்னஸ், இரக்கம். சங்கீதம் 18:35 வாசிக்கிறோம். எது பெரியது? உடைய காருண்யம் மிகவும் பெரியது, அந்த கைண்ட்னஸ், இரக்கம். ஐந்தாவதாக சங்கீதம் 92:5. சங்கீதம் 92:5. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். அடுத்தது என்ன? அவருடைய கிரியைகள், கர்த்தருடைய கிரியைகள் எவ்வளவு பெரியது, எவ்வளவு மகத்துவமானது. ஆறாவது லூக்கா 10:2. லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் எது அதிகம்? அறுவடை, ஹார்வெஸ்ட். எது பெரியது? கர்த்தருடைய அறுவடை மிக மிக பெரியது. அறுவடை மிகுதின்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? ஹார்வெஸ்ட் இஸ் கிரேட். எது பெரியது? ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு எனக்கு காத்திருக்கிறது. ஏழாவதாக இதுக்கு இன்னொரு வசனம் பார்த்தீங்க. ஏசாயா 2:2. ஏசாயா 2:2, 2-3 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 2:2, 2-3 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எவ்வளவு பெரிய அறுவடை பாருங்க. உலகத்தின் அத்தனை ஜாதிகளும் என்ன பண்ணுவான்? அந்த மலையின் இடத்துக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, அதான் கர்த்தர் சொன்ன அறுவடை மிகுதின்னு சொன்ன காரணம் என்ன? கடைசி நாட்கள்ல பர்வதத்தின் கொடுமுடியில அவருடைய ஸ்தானம் ஸ்தாபிக்கப்படும். எல்லா ஜனங்களும், எல்லா பாஷைக்காரர், எல்லா மனிதன் என்ன பண்ணுவாங்க? திரளாய் அந்த இடத்துக்கு ஓடி வருவார்கள். ஒரு அறுவடை பெரியது. ஏழாவதாக அவருடைய வல்லமை பெரியது. யாக்கோபு 3:, ஜேம்ஸ், புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு 3:5. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. என்ன ஆகும்? ஒரு சிறிய நெருப்பு தான் என்ன பண்ணி எவ்வளவு பெரிய காட்டை, அப்படி என்ன இருக்குது? ஒரு பெரிய வல்லமையை கத்தவங்க நாவல வைத்திருக்கிறார். சிறிய அவயவம் தான். அது நெகட்டிவ்ல மாத்திரம், பாசிட்டிவ்ல என்ன செய்ய முடியும்? நீங்கள் நானும் பெரிய காடுகளை கத்தருக்காக என்ன செய்ய முடியும்? கொளுத்தி விட முடியும். சிம்சோனை கொளுத்தி விட்டான்னு கொளுத்தி விட முடியும். நீங்கள் நானும் பெரிய காட்டை கண்டிப்பாக கொளுத்துவோம். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு என்னோடு இணைந்து பெரிய காரியங்களை செய்ய தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். God is magnified. கர்த்தர் தன்னை மகத்துவப்படுத்தி, அதற்கு நம்மோடு இணைந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் தன்னை மகத்துவப்படுத்தி இருக்கிறார். இதுதான் அந்த ஆபிரகாமுடைய யுத்தத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நீங்களும் நானும் யாராக இருக்கக்கூடாது? சொப்பனம் காண்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். மாற்றினா நாம் என்ன செய்யணும்? அந்த உணர வேண்டுமே தவிர என்ன பண்ணக்கூடாது? ஐயோ அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. மாறாக என்ன செய்யணும்? கர்த்தர் என்னோடு இணைந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். எதெல்லாம் செய்ய முடியும்? பெரிய காரியங்கள், பெரிய ரட்சிப்பை கொடுக்க முடியும். ரெண்டாவது, பெரிய நன்மைகளை கொடுக்க முடியும், பெரிய ஆலோசனைகளை கொடுக்க முடியும், பெரிய காருண்யத்தை கொடுக்க முடியும், பெரிய கிரியைகளை செய்ய முடியும், பெரிய அறுவடையை கொடுக்க முடியும், பெரிய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். எந்த காட்டையும் கொளுத்துகின்ற வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள உண்டு. ஒரு கவிஞன் இப்படி சொல்லுகிறான், அக்னி குஞ்சை கொண்டு போய் என்ன பண்ணுவானா? ஒரு மர பொந்துக்குள்ளே கொண்டு ஒழிச்சு வைப்பானா. ஒரு மரத்தில் என்ன இருக்குது? ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதுக்குள்ளே என்ன செய்வானா? அக்னி குஞ்சு வச்சா என்ன ஆகும்? நெருப்பு கொண்டு மரத்துக்குள்ள வச்சா என்ன ஆகும்? மரமே பற்றி எரியும். மரத்தை எரிக்கக்கூடிய தன்மை அந்த அக்னி கொண்டு. அதை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம நாவு சின்னது தான், அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. நல்ல பக்கத்துலையும் பயன்படுத்தலாம், கெட்ட பக்கத்துலையும் பயன்படுத்தலாம். அப்போது கர்த்தர் நம்மோடு இணைந்து செய்ய விரும்புகின்ற 7 பெரிய காரியங்கள் இந்த யுத்தத்தின் பயணம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். சங்கீதம் 126:4 வாசிங்க. சங்கீதம் 126:4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அப்படின்னா சிறையிருப்பு திருப்பப்பட்டவர்கள் தான். 1ஆம் வசனம் என்ன வாசித்தோம்? 126:1 வாசிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. கர்த்தர் திருப்பிட்டாரா இல்லை திருப்ப போறாரா? திருப்பும் போதுன்றா கர்த்தர் செய்து திருப்புகிறார். திருப்பும் போது இவன் என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்கிறான்.
சொப்பனம் காண்கிறது போல உட்கார்ந்துருக்கிறான். 126 நாள் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்பப்பட்டவன் எதுக்கு ஜெபம் பண்ணுறான்? திருப்பும் ஆண்டவரேன்னா இது பரிதாபமாக இல்லையா? அப்படின்னா சொப்பனம் காண்கிறது போல இருந்தால் கர்த்தர் கொடுக்குற நன்மைகள் வந்தும் தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்ம பாட்டுக்கு புலம்பிடும், ஆண்டவரே என்னை திருப்பம், ஆண்டவரே ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? ரொம்ப வருத்தத்துக்குரியது என்னென்னா, சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய ஜெபம் அமாவாசை ராத்திரியில் அவர் நடத்துகிறார். ஒரு ஊழியக்காரர் ஜெபம் நடத்துகிறார். அதை பற்றி சென்னையில் உள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய சபையில் நிறைய போதகர் இருக்காங்க. அதில் ஒருவர் அந்த சபையில் அவர் எனக்கு ஒரு அண்ணன் போல். அவர் ஒரு நாள் அவர் பேசும்போது சொன்னார், தம்பி நான் அந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னாரு. அங்கே உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். என்ன அப்படி சொல்லிட்டேன்? அங்கே தான் அமாவாசனைக்கு ராத்திரி ஜெபம் நடக்குதுல்ல, அதுக்கு நானும் அக்கா அப்படி மனைவி வந்திருக்காங்க, உங்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு அதான் கேட்டேன் அப்படின்னேன். என்ன அப்படி கேட்குற? கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படுது, நீ என்ன அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்குற? அப்படியா, சரி, அப்போ நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஒரு பெரிய ஆவிக்குரியவர் நினச்சிட்டு நான் அந்த கேள்வியை கேட்டேன். அவர் அமாவாசை ஜெபத்தில் வல்லமை வெளிப்படுதுன்னார். அப்புறம் அவர்கிட்ட ஒன்றும் சொல்லதுக்கு இல்லையே, அந்த வல்லமை அனுபவிக்கட்டுன்னு விட்டேன். உடனே அவர் சொன்னார், என்ன நீ இவ்வளோ வசனம் தெரிஞ்ச ஆள் ஒரு ஊழியக்காரனை இவ்வளோ குறைவாக மதிப்பிடுறியே? நான் சொன்னேன், எனக்கு அது நோக்கம் இல்லை, அந்த நடத்துகிற ஊழியக்காரனை பற்றி குறைச்சி மதிப்பு நோக்கம் இல்லை. இப்படி இது பிப்ளிக்கலாக நாங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, பைபிளில் போட்டிருக்குது கையை வச்சு ஜெபம் பண்ணால் சுகமாவான், இல்லை சபையின் மூப்பர் கொடுக்காது அதுக்கான எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணால் சுகமாவான். உப்பு கொடுக்குறாங்கன்னா உப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நான் கேத்தலிக்லேருந்து எனக்கு உப்பு எது கொடுப்பான்னா அந்தோனியார் கோயிலையும் சவரியார் கோயிலையும் உப்பு காணிக்காக போடுவான், அதான் எனக்கு தெரியும். இங்கே ஜெபம் பண்ணி உப்பு கொடுக்குறாருன்னா எனக்கு அது புரியலை, ஏன்னா பிப்ளிக்கல் இல்லையே அப்படின்னு சொன்னேன். எலிசா அன்னைக்கு தண்ணிக்குள்ளே உப்பு போட்டான்ல, அப்போ வல்லமை நடந்ததில்லை, அது மாதிரி இவரும் உப்பு கொடுக்குறார். அப்படியேப்பா அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல, உன்னுடைய புரிந்துகள் விட்டுரு, நீ ஒரு நாள் பார் உனக்கு தெரியும்னாரு. நான் சொன்னேன், நான் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு என் வசனம் சொல்லுது என்னைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கலாம் அன்றைக்கி நான் விடுதலை ஆகிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே விடுதலை ஆகலைன்னு சொன்னால் என் பைத்தியக்காரத்தனமாக தவிர வேதம் அல்ல, கர்த்தர் அல்ல. அவர் என்ன என்றைக்கோ விடுதலை ஆகிட்டார், நான் ஏற்றுக்கலை. நீ இப்படி திமிரா பேசுவார் எனக்கு தெரியும், ஒரு பெரிய பாஸ்டர் திமிரா பேச, ஏன்னா அண்ணன் தம்பி பேசுவார், திமிரா பேசவும் தெரியும். நீ பாரு ஒரு நாள் எத்தனை பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணி கீழே விழுந்து எழுந்து போகிறான்னு பாரு. அப்போ நான் சொன்னேன், அவங்க பாஸ்டராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. பாஸ்டர்னா கண்டிப்பாக விழ மாட்டான். எவ்வளோ பெரிய மகத்துவமான அழைப்பு, எவ்வளோ மேன்மையான ஊழியம் அது. ஊழியம் அவருக்கு பின்னாடி 100 பேர் 1000 பேர் நிற்கிறாங்களே, இவர் விழுந்தானே அவன் என்ன ஆவான்? அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவர் அங்கே தான் கூப்பிட்டு போவார், அப்படி தானே? அங்கே தானே இவருக்கே விடுதலை அங்கே வேணும்னா, அப்போ அங்கே உள்ளது ஒரு பிரச்சனை, இவர் அங்கே தானே கூப்பிட்டு போகணும். இது பைபிள் இல்லைண்ணே, இது வேறு அப்படின்னேன். நீ திருந்தவே மாட்டேன் பாப்பா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாரு. ஏன் சொல்கிறேன்னா, அவருடைய பெரிய பெரிய ஊழியம் செய்கிறவங்க சபை நடத்துகிறவங்க கூட கட்டுகளுக்குள்ளே இருக்கிறான்னு அவர் சொன்னார். ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, உண்மையாக ஊழியம் செய்ய முடியாதபடி நிறைய கட்டுகளில் இருக்கிறாங்க தம்பி, உனக்கு தெரியாதுன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது வேதம், குமாரன் விடுதலை ஆக்கினால் மையான விடுதலை, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் இன்னும் அடிமைப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தவறாக இருக்கணுமே தவிர கர்த்தருடைய தவறு கிடையாது. நான் அதை ஏற்றுக்கலை, நான் என்ன அதை அனுபவிக்கலைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சிறையாக மீட்கப்பட்டவர்கள் 4ஆவதுல என்ன ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பு திருப்பு ஆண்டவரேன்னு கேட்குறான் பாருங்களேன். எப்படி திருப்பணுமா? தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்களை திருப்பு. தெற்கத்தி வெள்ளம் என்றால், தெற்குங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தெற்கு என்பதற்கு அர்த்தம் தெரியுங்களா? பாலைவனம் என்ற அர்த்தம். நகேவ், அதுக்கு பயன்படு வாசிங்களேன். சங்கீதம் 75:6 வாசிங்க. சங்கீதம் 75:6. கிழக்கிலும் மேற்கிலும், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அந்த வனாந்தர திசை என்பதற்கு எபிரேய மொழியில் நெகேவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நெகேவ். ஆதியாகமம் 12:9 வாசிங்க. ஆதியாகமம் 12:9. அதன்பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். எங்க பிரயாணம் பண்ணி போனான் ஆபிரகாம்? தெற்கேன்னு போட்டிருக்கலையே, அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்னதுங்க? நெகேவ். நெகேவ் என்றால் பாலைவனம் என்ற அர்த்தம். ஆபிரகாம் ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டார் 8ஆம் வசனத்தில். அதன் பின்பு ஆபிரகாம் என்ன பண்ணார்? தெற்கே பயணம் பண்ணி போனான்னு போட்டிருக்கு இல்லையா? உங்களுக்கு இஸ்ரவேலுடைய படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இதுதான் கானான். இந்த கானானுக்கு இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இஸ்ரவேலுக்கு இது கிழக்கே, இது மேற்கு. இதை
கலிலியா கடல், இது சவக்கடல், இது யோர்தான் நதி. இந்த பகுதியில் மத்திய தரைக்கடல் இருக்குது. மேற்கு கடல், வெஸ்ட் சி, இல்லைன்னா மெடிட்ரேனியன் சி, மத்திய தரைக்கடல். இது யோர்தான் நதி, இது சவக்கடல். இங்கே எகிப்து இருக்குது. இங்கே இருப்பது எகிப்து, இங்கே சீரியா, இங்கே அசீரியா, இங்கே பாபிலோன். இஸ்ரவேலை சுற்றி இருக்க நாடுகள் இதுதான். இந்த பக்கத்தில் எகிப்து, இங்கே அரேபியா. இது பாபிலோன், இது அரேபியா, இது சீரியா, இது அசீரியா, இது எகிப்து. இஸ்ரவேலை சுற்றி இருக்க நாடுகள் இதுதான். இப்போது இது வடக்கே என்றால் ஆபிரகாம் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார். சீகேமுக்கு வந்தார். ஜெருசலேம் இங்கே தான் இருக்குது. என்ன பண்ணுறார்? இவர் இங்கிருந்து புறப்பட்டு தெற்கே பயணம் பண்ணுகிறார். தெற்கே பயணம் பண்ணால் இந்த பகுதிக்கு பேர் என்ன பேருங்களா? நெகேவ், பாலைவனம் என்ற அர்த்தம். இதுக்கு வந்தார். இங்கே வந்தது பஞ்சம். மறுபடியும் இங்கே மறுபடியும் எகிப்துக்கு போனார் ஆபிரகாம். அப்படியானால் தெற்கத்தி வெள்ளம் என்றால் என்ன? வனாந்திரத்தின் நிலம். வனாந்திரத்துக்கு தண்ணீர் போனால் என்ன ஆகும்? வனாந்திரத்துக்கு தண்ணீர் போனால் என்ன ஆகும்? வீணாகும். வீணாகும். நில தண்ணி காணாமல் போயிடும். சஹாரான்னு ஒரு பாலைவனம் இருக்குது, ஞாபகம் இருக்குங்களா? இந்த சஹாராவுக்கு நதிகள் வராமல் இல்லை, நதி வருது. அந்த மலையிலிருந்து புறப்படுற நதிகள் சஹாரா வருது. அந்த பாலைவனம் குடிச்சிறதுனால நமக்கு பைபிளில் சொல்லுது, நதிகள் புறப்பட்டால் எங்கே போய் சேரும்? கடலில் போய் சேரும். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 6-7 வருஷத்தில் வாசிக்கிறோம். எல்லா நதியும் புறப்பட்டு கடலுக்கு போகும், தங்கள் புறப்பட்டு திரும்பவும் போகும்னு போட்டிருக்குது. ஆனால் இந்த சஹாரா பாலைவனத்தில் மாத்திரம் எந்த தண்ணியும் இது வரைக்கும் கடலுக்கு போனதே இல்லை. மலையிலிருந்து புறப்படுகிறது, வந்து சஹாரா பாலைவனம் குடிச்சிறதுனால அது கடலுக்கு போனதே இல்லை. இப்போது தெற்கத்தி வெள்ளம் என்றால் அர்த்தம் என்ன? பாலைவன நீரை திருப்பா விட்டால் என்ன ஆகும்? அது வீணாக போயிடும். அதுதான் அவன் சொல்லுகிறான். எப்படி எங்களை திருப்புங்க? தெற்கத்தி வெள்ளங்களைப் போல எங்களை திருப்பும். திருப்பாவிட்டால் நாங்கள் பயனற்று போயிடுவோன்றான். பாலைவனத்துக்கு போனால் தண்ணீர் என்ன ஆகும்? வீணாக போகும், விரயமாக போயிடும். விழலுக்கு இறைத்த நீரை போல பாலைவனத்தை தண்ணீர் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் நடக்காது. ஆகவே சொல்ல, ஆண்டவரை எங்களை திருப்போம். அட பாவி மனுஷா, உன்னை ஏற்கனவே கத்த திருப்பிட்டார். அவனை சீயோனே கத்த உன்னை ஏற்கனவே திருப்பி விட்டார். ஆனால் இவன் என்ன ஜெபம் பண்ணுறான்? சொப்பனம் காண்றவனை போல இருந்தால் புறஜாதியே சொல்கிறான். தேவன் இவர்களோடு பெரிய காரியம் செய்ய அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார்னு புறஜாதி சொல்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்களை என்ன பண்ணுங்க, திருப்பும் என்று சொல்லுகிறான். எவ்வளோ அவல நிலை பாருங்களேன். அப்படியானால் இன்றைக்கு சிறையிருப்பு என்பது, நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், வெளியே இல்லை, உள்ளே இருக்குது. நாம் இன்றைக்கு சிறை வீட்கப்பட்டவர்கள், அடிமைத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள். எந்த விதமான கட்டுகளோ காவல்களோ கண்ணிகளோ உங்களை என்ன ஒன்றும் செய்ய, நான் கர்த்தர் அதை விடுவித்து தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுங்களா? என் வாழையில் கட்டுகள் இருக்குது, கண்ணிகள் இருக்குது, காவல்கள் இருக்குது, உபத்திரவங்கள் இருக்குது, நாம் தான் சொல்லி கொண்டிருக்கோமே தவிர நிஜத்தில் நாமும் அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கிவிட்டார். இன்றைக்கி நமக்கு என்ன வேண்டும் யோசித்து பாருங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்களே ஜனங்கள், வந்தாங்களா? ஒரே ராத்திரியில் கர்த்தர் எகிப்து ஜனங்களை வெளியே எடுத்தார்ல. ஒரே பஸ்கா ராத்திரியில் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மொத்த ஜனங்களையும் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை எகிப்துக்கு வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் 40 ஆண்டுகள் ஆகியும் அவருக்கு உள்ளிருந்து எகிப்தை எடுக்க முடியலல்ல. அப்பப்போ வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு, வெங்காயம், மீன், கீரைன்னு ஆரம்பிச்சிட்டான்ல. ஏன்? எகிப்திலிருந்து வெளியே எடுக்க முடிந்தது, அவனுக்குள்ளேருந்து எகிப்தை எடுக்க முடியலை. அதுதான் உலகத்திலிருந்து கர்த்தர் வெளியே எடுத்து விட்டார். ஆனால் உலகத்தை நம்ம விட்டு எடுக்க முடியலை. இதுதான் போராட்டம். இதை மாத்திரம் நாம் எடுக்க கிருபை நமக்கு கிடைத்தால், அதை எடுப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமானால், கண்டிப்பாக சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை விடுதலையாக்குனதோட முழு மேன்மைகளையும் நம்மால் அனுபவிக்க முடியும். 7 பெரிய காரியங்களை கவனித்தோமே, இந்த 7 நமது வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்மை கொண்டு பிறர் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவர். கம் அவுட் ஆஃப் பாபிலோன். பாபிலோனை விட்டு ஓடின்னு எரேமியா எழுதுவான். பாபிலோனை விட்டு ஓடு, எகிப்தை விட்டு வெளியே வா. நாம் இன்றைக்கு பாபிலோன், எகிப்து போன்ற தன்மைகளை விட்டு வெளியே வர கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சிந்தைக்குள்ளே எகிப்து இருக்குமானால், சிந்தைக்குள்ளே பாபிலோன் இருக்குமானால், கர்த்தர் எத்தனை பெரிய காரியங்கள் நமக்கு செய்தாலும் அது பயனற்று போயிடும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இணைந்து பெரிய காரியங்களை செய்ய தன்னை மகத்துவப்படுத்தி இருக்கிறார். Lord is magnified to do greater things with us. நம்மோடு இணைந்து நம்மோடு சேர்ந்து செயல்பட கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையை கேட்போம், கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். நாம் ஜெபிப்போம்.